அரசு அலுவலகங்களில் ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கு, ஒரு உரிமம் பெறதுக்கு எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு? அலைச்சல், கால விரயம், சில சமயங்களில் சில சிக்கல்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு முத்தான திட்டம் தான் எளிமை ஆளுமை திட்டம். தமிழ்நாட்டில் அரசு சேவைகளை மக்களுக்கு எளிமையாகவும் விரைவாகவும் வெளிப்படையாகவும் கிடைக்க செய்வதற்கான ஒரு முக்கியமான முன்னெடுப்பு தான் இந்த எளிமை ஆளுமை திட்டம். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே பொதுமக்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு அரசு சேவைகள் எளிமையாக கிடைக்க செய்வதுதான். இதன் மூலமா பெரும்பாலான சேவைகளை இணைய வழியில கொண்டு வந்து பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு அலையாம வீட்டிலிருந்தே விண்ணப்பித்து சேவையை விரைவாக பெற முடியும். விரைவான சேவைகள் வழங்கப்படுவது மட்டுமில்லாம அரசு செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பு, நேரடி ஆய்வுகள் மற்றும் ஆவண சரிபார்ப்புக்கு பதிலாக சுய சான்றிதழ், டிஜிட்டல் கையொப்பம் போன்ற நவீன முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. முதல் கட்டமா 10 முக்கிய அரசு சேவைகள் எளிமையாக்கப்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், மருத்துவமனை போன்ற பொதுமக்களால் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இடங்களுக்கு சுகாதார சான்று மிக மிக அவசியம். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அந்த நிறுவனத்துக்கு போய் நேரில் போய் ஆய்வு செஞ்சு அதுக்கான சான்றிதழ் வழங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வரைக்கும் ஆகும். இப்போ அந்த நடைமுறை முழுவதுமாக மாற்றப்பட்டு QR குறியீட்டோட ஒரே நாளில் சான்றிதழ் கிடைக்கும். இதை இணையதளத்திலேயே டவுன்லோடு செஞ்சுக்கலாம். பொது கட்டிட உரிமை சான்றிதழ் முன்னாடிலாம் 3 வருஷத்துக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டுச்சு. இப்போ கட்டிட உறுதித்தன்மை சான்றிதழ் குறிப்பிட்ட காலம் வரை உரிமம் செல்லுபடியாக வகையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சான்றிதழை பெறுவதற்கு 3 முதல் 6 மாதங்கள் வரை ஆகும் என்ற நிலை மாற்றப்பட்டு ஒரே நாளில் QR குறியீட்டோட இணையதளத்தில் உடனடியாக பெற்றுக்கலாம். பணிபுரியும் மகளிர், வெளியூர்லேருந்து தங்கி படிக்கும் கல்லூரி மாணவிகள் பயன்பெறும் வகையில் மகளிர் விடுதிகள் அங்கங்கே இருக்குது. இதை இன்னும் விரிவு செய்யணும், மகளிருடைய அதிகாரத்தை பரவலாக்கணுங்கிற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசே தோழி விடுதிகள் பல இடங்களில் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தனியார் அமைப்புகள் மகளிர் விடுதிகள் தொடங்க அதுக்கான உரிமம் பெற மாத கணக்கில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அது இன்னைக்கு மாற்றப்பட்டு பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதிகள் மற்றும் மகளிர் இல்லங்களுக்கான உரிமங்களையும் QR குறியீட்டோட இணையதளங்களில் உடனடியாக பெற்றுக்கலாம். இதே மாதிரி முதியோர் இல்லங்களையும் பதிவு செய்யும் நடைமுறையும் இப்போ முழுமையாக சுய சான்றிதழ் அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்குது. ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்த உடனேயே விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு QR குறியீட்டோட அதுக்கான சான்றிதழும் உடனே கிடைக்கும். அடுத்ததா சொத்து மதிப்பு சான்றிதழ். ஒரு டெண்டர் எடுக்கணும், கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா அதுக்கு இந்த சொத்து மதிப்பு சான்றிதழ் அவசியமாக தேவைப்படும். இந்த சான்றிதழ் நம்மளோட நிலத்தின் மதிப்பை அடிப்படையாக வச்சு தான் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் ஒருவரின் நிதி நிலைமை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, வருமான வரி தாக்கல் போன்ற பல்வேறு மாற்று வழிகள் இருக்கிறதால இந்த சான்றிதழ் இப்போ தேவையில்லை. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமா வெள்ளை வகை தொழிற்சாலைகள் பட்டியல் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா குறிப்பிட்ட தொழிற்சாலைகளுக்கான அனுமதி மற்றும் நடைமுறைகள் எளிமையாக்கப்படும். தற்போது இருக்கிற 37 வகையான தொழிற்சாலைகள் 600க்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. புன்சை நிலங்களை விவசாயம் அல்லாத பிற பயன்பாட்டுக்கு மாற்றம் செய்ய தடையின்மை சான்றிதழ், அதாவது NOC தேவை. இந்த NOC வாங்க முன்னெல்லாம் அந்தந்த மாவட்ட விவசாயத்துறை அலுவலர்களை சந்திச்சு மனு அளிச்சு காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இதனால கால விரயம், கால தாமதம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இனிமே தங்களுடைய விவரங்களை ஆன்லைன் வழியாகவே அப்ளை செய்யலாம். அப்ளை பண்ணி 21 நாளுக்குள்ளவே இதுக்கான பதில் வரும். அப்படி வரலைனாக்க அந்த விவசாயத்துறை அதிகாரி அப்ரூவ் பண்ணிட்டு தான் அர்த்தம். இதனால NOC பெறும் நடைமுறையை ரொம்ப ஈஸியாக்கப்பட்டிருக்கு. இந்த நன்னடத்தை சான்றிதழ் பெற மாவட்ட ஆட்சி அலுவலகங்களுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே இணையதளம் வழியாகவே விண்ணப்பித்து எளிமையாக வாங்கிடலாம். அதே போல அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு தங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட NOC வாங்குற நடைமுறை இருந்துச்சு. இந்த நடைமுறையிலையும் நிறைய காலவரையை ஏற்படுதுன்னு இதையும் எளிமைப்படுத்தும் விதமா பாஸ்போர்ட் பெற விரும்பும் அரசு ஊழியர்கள் தங்களோட உயரதிகாரிகளுக்கு பாஸ்போர்ட் பெறுவதை ஒரு முன் தகவலா கடிதம் மூலமா தெரிவிச்சா போதும். இப்ப எளிமையாக்கப்பட்ட இந்த சேவைகள் எதிர்காலத்துல மறுபடியும் பழைய மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அரசு ஆணைகள் வெளியிட்டதோட அந்தந்த துறைகளில் சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த மாற்றம் மாறாம நிரந்தரமா இருக்கும். இப்ப கொண்டு வரப்பட்ட 10 சேவைகள் மட்டும் இல்லாம இன்னும் 180 சேவைகளை இணைய வழியில கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. மக்கள் கொடுத்த அதிகாரத்தை மக்களிடமே பகிர்ந்தளிப்பதுதான் உண்மையான ஜனநாயகம். அந்த வகையில நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்துள்ள எளிமை ஆளுமை திட்டம் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம்.